விசேஷமான இடம். இந்த இடத்துக்கு பேரு ஜாவட்னு பேரு. ஜாவட் அப்படின்னா ஜாவட்ல இருக்கக்கூடிய கிஷோரி குண்டு. இந்த கிஷோரி குண்டுன்றது ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா ராதாராணி அம்மா தினமும் அவங்களோட மாமியார் வீட்டுல இருந்து வந்து குளிச்சுட்டு போற இடம். இதுதான் அந்த குண்டு இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணீங்க. இந்த குண்டுக்குள்ள என்ன சொல்றாங்க ஆச்சாரியர்கள், இன்பில்டா, அதாவது மறைமுகமாக 8 கிணறுகள் உள்ள இருக்குங்கிறாங்க. அஷ்டசக்கிகளும் உள்ள. ராதாராணி எங்க இருக்காளோ அங்க அஷ்டசக்கியுமே இருப்பா. ஸோ அதனால இந்த இடத்து பேர் கிஷோரி குண்டு. ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸ்லயும் ராதாராணி அம்மா வந்து குளிச்ச இடம்ன்றது 1-2 இடம் தான். அதுல இதுதான் முக்கியமான இடம். கிஷோரி குண்டு தான். இந்த கிஷோரி குண்டு வந்து நீங்க சேவிச்சுக்கிட்டு இங்க இருக்கிற, அதே போல அது வந்து சைத்திரமாபுரம் பெயிட்டுக்கு அந்த இடத்தையும் இது பண்ணுங்க. இதையும் தர்ஷனம் இங்க வாங்க, தர்ஷனம். राधे 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 राधे। நம்ம வந்து மெயினா நம்ம சொன்னோம் பிருந்தாவனத்தை விரஜமண்டல் பரிக்கிரமன்னு. ரஜமண்டலம் அப்படின்னா 84 கோசி. சௌராசி அப்படின்னும் போது 84. ஒரு கோசி வந்து 1.5 கிலோமீட்டர் சொல்றா. இது மொத்தம் 84 × 2. இதுதான் 84 கோசி. இதுல வந்து கிருஷ்ணர் 3 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணியிருக்காரு. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான். இந்த 3 இடத்துக்கு நடந்தே போயிருக்காரு. அதுல நந்தகிராம் கடைசியா கிருஷ்ணர் வந்து வாழ்ந்த இடம். பிரஜ பூமியில கிருஷ்ணர் பண்ண லீலை 11 வயசு 56 நாட்கள்னு சொல்றாங்க. 11 வருஷம் 56 நாட்கள் தான் இங்க இருந்தாருன்னு. அதுல நிறைய இடத்துல சுத்திட்டு கடைசியா நந்தகிராம்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஏன்னா இங்க நந்தகிராம்ல அசுரர்களுக்கு ஒரு சாபம் இருக்கும் ஒரு முனிவரால. இந்த நந்தகிராமத்தை யாரு தொட்டாலும் அவங்க கல்லா போயிடுவாங்கன்னு. இந்த விஷயம் நந்த மகாராஜுக்கு தெரிஞ்சிருந்தனால கிருஷ்ணரை இங்க கொண்டு வந்தார். அதுல நம்ம பார்க்கக்கூடிய நந்தகிராம்ல பார்க்கக்கூடிய முதல் இடம் சரண் பக்கடி. கிருஷ்ணரோட பாத சின்னம். பகாடு அப்படிம்பாங்க. பகாடுனா மலை. கிருஷ்ணர் மலை காடுகள் எல்லாம் போய் மாடுகளை மேய்க்கும் போது கிருஷ்ணர் செருப்பு போடலை. ஏன் அப்படின்னா முதல்ல கிருஷ்ணருக்கு செருப்பு மாடு மேய்க்க போகும்போது நந்த மகாராஜர் ஒரு செருப்பை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீ இதை போட்டுக்கோ, உன் கால் ரொம்ப மிருதுவா இருக்கு, சின்ன பையன், நீ காடு மலை எல்லாம் போகும்போது கல்லு கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிருஷ்ணர் சொல்றாராம், எனக்கு மட்டும் செருப்பு கொடுத்த சரி, என் நண்பர்களுக்கு அப்படின்னாரு. நண்பர்களா யாரு? அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க. இல்ல நான் சொன்னது இது பசுக்கள். 9 லட்சம் பசுக்கள், 9 lakhs cows. அப்போ ஒவ்வொரு பசுக்கும் எத்தனை 4 செருப்பு வாங்கணும், 2 பேர் இல்லையா? அப்போ சொன்னா பசுக்களோட இயற்கைப்படி அது போடாது அப்படின்னாரா. அது போடலாம், எனக்கு வேண்டாம், நான் போட்டா அதுங்களுக்கும் போடுனாரா. அப்போ இந்த விஷயத்த கேட்ட பசுக்கள் வந்து ரொம்ப திருப்தி ஆகலாம். எங்க மாஸ்டர் எங்களுக்காக செருப்பு வேணாங்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கிராட்டிடியூடு காட்டுறதுக்காக எல்லா இடத்துலயும் பசுக்கள் கிருஷ்ணருக்கு முன்னாடி போய் அந்த முள்ளு கல் எல்லாத்தையும் மிதிச்சு, இட் மேக்ஸ் அ ஃபைனஸ்ட் டஸ்ட். அண்ட் கிருஷ்ணாவுக்கு நடக்கும்போது அவரோட பாதத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி கிருஷ்ணர் இப்ப நடக்கும்பொழுது ஒவ்வொரு இந்த இடத்துல வரும்போது இந்த பகாடுன்ற கல்லு அவரோட பாத சின்னத்தை உள்ள வாங்கி வச்சிருந்தது. அதுதான் பகவானோட பாதமும் அந்த இதுவும். அந்த சைடு இருந்து போட்டோ எடுத்தது கிட்ட இருந்து உங்க தட்சன் பாத சின்னம். அப்படின்னா துளசி மகாராணின்னு அர்த்தம். துளசி மகாராணி வந்து இந்த கிருஷ்ணோட ராதா கிருஷ்ண இன்டிமேசி லீலையில 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பௌர்ணமாசி யோகமாயா, 2வது விருந்தாதேவி. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பௌர்ணமாசி வெளி லீலைகளை பார்த்துப்பா. துளசி மகாராணி அந்த லீலை நடக்கிற இடத்த சுத்தம் பண்றது, அலங்காரம் பண்றது எல்லாமே விருந்தாதேவி தான். விருந்தாதேவி 60,000 வருஷம் தவம் இருந்த இடம். அதன் காரணத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு ஏற்றத்தை கொடுக்குறா. விருந்தாதேவியோட சேவையில மயங்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகி ராதாராணி இவங்களுக்கு கொடுத்த பேரு விருந்தாதேவின்னு பேரு. ஆமா, துளசி மகாராணியோட சேவையில சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க வந்து ராதாராணி கொடுத்த பேரு தான் விருந்தாதேவி. ராதாராணி துளசி மகாராணிய வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி பேர் மட்டும் கொடுக்காம கிருஷ்ணரோடய கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதான் துளசி சாலிகிராம் விவாகம் பண்றோம் இல்லையா, அது வந்து ராதாராணியை பண்ணி வச்சு. அதனால ராதாராணியோட பேரு விருந்தாவனேஸ்வரி. விருந்தா வந்து துளசி மகாராணி,
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனால ராதாராணிக்கு பேரு விருந்தாவனேஸ்வரி. இந்த விருந்தான துளசிகள் நிறைந்த இந்த வனத்துக்கு ஈஸ்வரி ஸ்ரீமதி ராதாராணி. இது விருந்தா குண்டு, இது குப்த குண்டு. குப்த குண்டு அப்படின்னா குப்தனா சீக்ரெட் அர்த்தம். இங்க சீக்ரெட் விஷயத்த பேசக்கூடிய இடம். ராதா, கிருஷ்ணர், பௌர்ணமாசி, துளசி மகாராணி 3 பேரும் பிளான் பண்ணுவாளாம். அடுத்தது எந்த லீலை, எங்க மீட் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், இதெல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கிருஷ்ணரும் அவங்க பேசக்கூடிய சீக்கிரட் பேச. அது ஒரு குண்டு. அந்த தண்ணிக்கு போக வேண்டாம். இந்த தீர்த்தத்தை மட்டும் முதல்ல எப்பயும் சொன்ன மாதிரி ஆச்சமனம் பண்ணிட்டு துளசி மகாராணி. இங்க துளசியோட விக்கிரகம் இருக்கு. ஆக்சுவலா முதல்ல இருந்த விக்கிரகம் இப்ப இல்லை இங்க. அந்த விக்கிரகத்தை வந்து முகலாயர் படையெடுப்புல இருந்து காப்பாத்துறதுக்காக இங்க இருந்து விரஜவாசி தூக்கிட்டு போகும்போது காமியவனம் போகும்போது, நீங்க கேட்டீங்களா சார்தாம், அது காமியம், அது தனியாக ஒரு நாள் போனோம். அதுக்கு நம்ம இந்த வாட்டி டைம் இல்லை, அடுத்த வாட்டி வாங்க. ஸோ அந்த காமியவன் போகும்போது விருந்தாதேவி ரொம்ப ஹெவி ஆயிட்டாலாம், அவங்களால தூக்கிட்டு போக முடியல. அதனால அவங்க டிவோட்டிஸ் புரிஞ்சிடா, சரி விருந்தாதேவி விருந்தாவனத்தை விட்டு வெளியே வர விருப்பப்படலைன்னு சொல்லி அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிட்டா. இங்கே வந்து ஒரு விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி இஸ்கான் டைப்ல பண்ணியிருக்கா. ஸோ இங்கே ஒரு பாபாஜி இருந்தார், டிவோட்டிஸ் கீர்த்தன் பண்ணும்போது கூப்பிட்டு இங்கே கீர்த்தன் பண்ண சொல்லி அவங்க பிரதிஷ்டை பண்ணி இங்கே ஒரு அவங்களோட சம்பிரதாயம், இஸ்கான் கிடையாது, வேற சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இங்கே அப்படி இது ராதா கிருஷ்ணரும் இந்த பிரபாவலியில அஷ்டசக்கியோட இருப்பான். ஒரே விக்கிரகம் இதுதான் அஷ்டசக்கியோட பிரபாவலியில இருக்கிறது. முகலாயர்கள் இதை உடைச்சிட்டாங்க, மீதி இருக்கிறத பாதுகாத்து வச்சிருக்காங்க. दीना बंदो राधे गोविंद पंकज ना